ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க புகழ் பேசுறேன். நீங்க விஜய் டிவி ஷோல நிறைய என்ன பார்த்திருப்பீங்க. இந்த வீக்ல பாத்தீங்கன்னா நானும் பிரியங்காவும் ஒண்ணா தான் நின்னோம். எனக்கு ஒரு டவுட் நடக்கும், எனக்கு தெரியாது. அத பத்தி பேசணும். அதெல்லாம் டெலிகாஸ்ட்ல வரலங்க. மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேத்தோட கான்ட்ரோவர்சி தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நேற்றே வந்துட்டு சுஜிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே இருக்கும்போது பிரச்சனை நடக்கும்போது நான் இருந்தேன், பட் அவங்க வந்துட்டு சும்மா நார்மலாக ப்ராங்க் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய பூதாகரமாகவும் எங்களுக்கு தெரியல. ஷோவோட பாதியிலிருந்தே மணிமேகலை போயிட்டாங்க. போயிருந்திருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் ஷோவை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கணும். பட் அந்த இடத்துல பிரியங்கா மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் பிரியங்கா அதற்கான விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சுஜிதா சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு குக் வித் கோமாளியில் ரொம்பவே ஃபேமஸான புகழ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரெண்டு பேர்த்து கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் தான் பெரிய ஆளு, எனக்கிட்ட தான் எல்லாரும் வரணும், நான் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்போக்கம் கொண்டவங்க தான் பிரியங்கா. அது சரியா தப்பான்றத அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து தப்பு தான். ஆனா மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ வந்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மணிமேகலை சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அப்படி வந்து மணிமேகலை பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இனிமேல் விஜய் டிவி பக்கமும் இந்த மாதிரி டீம் பக்கமும் வரமாட்டேன்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, அவங்க எங்க போனாலும் நல்லா சைன் ஆவாங்க, என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. புகழ் சுஜிதா இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியும்.